சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் தனது நடிப்பு மற்றும் நல்ல குணங்களால் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர்கள் பலர். எம்ஜிஆர் திரையில் எவ்வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக நடித்திருக்கும் நிலையில் பெண்களுக்கு எதிரான வசனங்களையும் பேசாமல் இருந்துள்ளார். இதற்கு முக்கிய உதாரணமாக இயக்குனர் விஜயராஜ் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடம் பிடித்து 3 முறை முதல்வர் இருக்கையில் அமர்ந்தவர் எம்ஜிஆர். சிறுவயதில் ஒரு நாடக நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கிய எம்ஜிஆர் அதன் பிறகு சதிலீலாவதி என்ற படத்தில் காவல்துறை அதிகாரி கேரக்டரில் நடித்திருந்தார். இந்த படத்தை தொடர்ந்து பல படங்களில் சிறிய மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர்களில் நடித்த இவர் 10 வருடங்களுக்கு பிறகு ஹீரோவாக உருவெடுத்தார். தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த எம்ஜிஆருக்கு ஒரு கட்டத்தில் பட வாய்ப்பு இல்லை. அதே சமயம் மனம் தளராத எம்ஜிஆர் நாடோடி மன்னன் என்ற படத்தை இயக்கி தயாரித்து நடித்து வெற்றி பெற்றார். அதன் பிறகு பல முன்னணி இயக்குநர்களுடன் இணைந்து வெற்றி படங்களை கொடுத்த எம்ஜிஆர் அரசியலிலும் தடம் பதித்தார். அதன் பின் முதல்வராகவும் அமர்ந்தார். இதற்கு முக்கிய காரணம் திரையில் எம்ஜிஆர் நல்லவராக இருந்ததும் நிஜத்தில் அதைவிட நல்லவராக நடந்து கொண்டதும் தான் காரணம். இதற்கு முக்கிய உதாரணம் 1960ஆம் ஆண்டு எம்ஜிஆர் வைஜெயந்தி மாலா நடிப்பில் வெளியான படம்தான் பாக்தாத் திருடன். நம்பியார், அசோகன், பாலையா உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த இந்த படத்தில் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்ற ஒரு வசனம் இருந்துள்ளது. இதை படித்து பார்த்த எம்ஜிஆர், இது பெண்களுக்கு எதிரான வசனம், என்னால் பேச முடியாது என்று கூறியுள்ளார். இதை கேட்டு படக்குழுவினர் அதிர்ச்சியடைந்த நிலையில் வசனத்தை மாற்ற என்ன செய்யலாம் என்று யோசித்த எம்ஜிஆர் ஒரு பேனாவை வாங்கி நன்மை தீமை என்ற 2 வார்த்தைகளை எழுதியுள்ளார். இதில் நன்மை ஆவதும் பெண்ணாலே, தீமை அழிவதும் பெண்ணாலே என்று மாற்றியுள்ளார். பெண்களை மதிக்க வேண்டும் என்பதை திரையில் கூட கடைப்பிடித்தவர் எம்ஜிஆர். அது ஒரு வசனமாக இருந்தாலும் அதை பேசக்கூடாது என்று மாற்றியவர் என்று விஜயராஜ் எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து கூறியுள்ளார். நேயர்களே, தமிழ் சினிமாவில் தனது நடிப்பு மற்றும் நல்ல குணங்களால் ஏராளமான ரசிகர்களை பெற்ற எம்ஜிஆர், அவரிடம் உங்களுக்கு பிடித்த நல்ல குணம், அவரிடம் உங்களை ஈர்த்த குணம் எது என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.